தனுசு ராசி என்பர்களுக்கு ஆகஸ்ட் மாதம் எப்படி இருக்க போகுது? அந்த ஆகஸ்ட் மாதத்துல இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு 8ஆம் இடத்துல 3 கிரகங்களின் சேர்க்கை அப்படின்றது இருக்கு. 8ஆம் இடம் அப்படின்றது பாத்தீங்கன்னா வழக்குகள், தீராத வியாதிகள், கடன் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், தேவையில்லாத பிரச்சனைகள் உங்களை தேடி வந்துகிட்டே இருக்கும். இதுதான் இந்த 8ஆம் இடத்தினுடைய சாராம்சமே. இந்த 8ஆம் இடத்துல சூரியன், அடுத்து குரு உச்சமா இருக்கிறாரு, புதனும் வந்திருக்கிறாரு இந்த மாதத்துல. அடுத்து புதன் ரிலீவ் ஆயிடுவாரு, சூரியனும் ரிலீவ் ஆயிடுவாங்க இந்த இடத்துல இருந்து. அதனால குரு மட்டும்தான் மாதத்தின் பிற்பகுதியில அந்த இடத்துல உச்சமா 8ஆம் இடத்துல உங்களுடைய ராசி அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த குரு பகவான் இருக்கிறார். இந்த மாதம் இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு இவர்கள் செய்யக்கூடிய வேலைகளினுடைய அளவு அப்படின்றது அதிகப்படியாக இருக்கும். தொடர்ந்து ஓய்வே இல்லாமல் நிறைய வேலைகளை எடுத்து போட்டு செய்யறதுக்கு உண்டான ஒரு நேரம். அது அலுவலக ரீதியாகவும் சரி, தொழில் ரீதியாகவும் சரி, வீடு சம்பந்தப்பட்ட விஷயங்களையும் சரி, அடுத்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபியூச்சர் டெவலப்மெண்ட்டுக்காக இடைவிடாமல் நம்ம என்னத்துக்கு ஓடிட்டு இருக்கிறோம் அப்படின்றது இவர்களுக்கு தெரியாம ஓடிட்டு இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக தான் இருக்கும். ஒரு ஓய்வு அப்படின்றது கண்டிப்பாக இவர்களுக்கு தேவை. அந்த ஓய்வின் மூலமாக தான் இவர்கள் தங்களை தாங்களே ரெஃப்ரெஷ் பண்ணிக்கக்கூடிய ஒரு டைமாக இருக்கு. அதனால தனுசு ராசி என்பர்கள் நீங்க எந்த இடத்துல இருந்தாலும் சரி, வெளிநாடா இருந்தாலும் சரி, உங்களுடைய சொந்த ஊரா இருந்தாலும் சரி, வெளியூர்ல இருந்தாலும் சரி, கொஞ்சம் நீங்க ஓய்வெடுத்து சில விஷயங்களை யோசிங்க. அப்படி இருக்கும்போது நல்ல ஒரு சேஞ்சஸ் அப்படின்றது கண்டிப்பாக இருக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரம். ஏன்னா அந்த சனி அர்த்தாஷ்டம சனியாக 4ஆம் இடத்துல இருக்கிறார் இந்த மாதத்துல. இந்த அர்த்தாஷ்டம சனி அப்படின்றது பாத்தீங்கன்னா சனி இயல்பு நிலையில இருக்கும் போது உங்களுடைய வேலையை முடக்கி இருக்கும். இப்போ வக்ர சனியாக இருக்கிறதுனால அந்த வேலையை தீவிரப்படுத்தும். அதே சமயம் ஓய்வு இல்லாமல் ஓடக்கூடிய ஒரு நேரமும் கூட. அதனால அந்த ஓய்வும் முக்கியம், வேலையும் முக்கியம். ஓய்வு எடுத்தால்தான் உங்களுடைய சிந்தனை தெளிவான சிந்தனையாக இருக்கும். அப்படி இல்லாத பட்சத்துல ஒரு தவறான பாதைக்கு செல்லக்கூடிய ஒரு சிந்தனையாக தான் இந்த தனுசு ராசி என்பவர்களுக்கு இருக்கும். ஏன்னா உங்களுடைய ராசி அதிபதி 8ஆம் இடத்துல உச்சமா இருக்கிறாரு. அதனால இந்த குரு வின் பண்றாரா, சனி வின் பண்றாரா அப்படின்னா அதுதான் போட்டியே இந்த தனுசு ராசி என்பவர்களுக்கு. ஒரு பக்கம் காலத்தின் நெருக்கடியாக நீங்க ஓடிக்கொண்டு இருந்தாலும் இன்னொரு பக்கம் தவறான பாதைக்கும் போயிடக்கூடாது. அதுதான் அந்த இடத்துல நீங்க ரொம்ப யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம். அதனால நிதானத்தோடையும் ஒரு ஓய்வெடுத்தும் சில விஷயங்களை செய்யும் பொழுது ஒரு தெளிவான முடிவுகளை எடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் இந்த தனுசு ராசி என்பவர்களுக்கு இருக்கு. 9ஆம் இடத்துல சூரியன் ஆட்சி பெற்று வர்றாரு. அதனால பாக்கியஸ்தானம் ஆக்டிவேட் ஆகும் போது உங்களுக்கு கிடைக்க வேண்டிய உயர் பதவிகள் கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய ஒரு நேரம். வேலை பளு ஒரு பக்கம் இருக்கும், அது இல்லாமலாம் இருக்காது. கண்டிப்பாக வேலை பளுவை சந்திக்கக்கூடிய ஒரு நேரம். வேலை எவ்வளவுக்கு எவ்வளவு இருக்கோ அவ்வளவுக்கு அவ்வளவு உடல் ரீதியான தொந்தரவுகள் இருக்காது. அதிகாலை எழுந்து செயல்படக்கூடிய ஒரு நேரம். ஒரு 4 மணி 5 மணிக்கு எந்திரிச்சு எல்லாம் சில வேலைகள் எல்லாம் செய்யக்கூடிய ஒரு நேரமாக தான். கடந்த ஒரு 6 மாதமாக ரொம்ப மந்தமா இருந்திருப்பாங்க இந்த தனுசு ராசி என்பவர்கள். டயத்துக்கு எந்திரிக்க முடியல மேடம், ஒரு 8 மணி ஆயிடுது, அவசரமா எல்லாத்தையும் செஞ்சுட்டு ஆபீஸ் போக வேண்டிய ஒரு சூழ்நிலையா இருக்கு. இப்படி அந்த மந்தத்தன்மை குறைந்து ஒரு சுறுசுறுப்பாக ஆகக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த தனுசு ராசி என்பவர்களுக்கு இருக்க போது. இந்த ராசியில இருக்கக்கூடிய நட்சத்திர அன்பர்கள், மூலம் நட்சத்திர அன்பர்கள் தன்னுடைய வாழ்க்கைக்கு துணை அப்படின்றது யாருமே இல்லை, தானே தனிமரமாக இருக்கிறோம் அப்படின்ற மாதிரியான சில யோசனைகளை வைத்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு நபர்கள். நமக்குன்னு லைஃப்ல யாரும் இல்லை, ஏன்னா எல்லாரோடையும் சேர்ந்துதான் இருப்பாங்க. ஆனா ஆதரவுக்குன்னு ஒரு தோல் சாயறதுக்கு ஒரு இடம் தேவை இல்லையா எல்லாருக்குமே. அந்த மாதிரியாக ஒரு ஆதரவுக்குன்னு யாருமே இல்லை. இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த மூலம் நட்சத்திர அன்பர்களுக்கு அப்படியே ஒரு ஆள் மனதுல ஒரு ஏக்கம் வரும். என்னடா இது நம்மளை பார்த்த மாதிரியே சொல்றாங்களே அப்படின்ற மாதிரியாக இருக்கும். அந்த அளவுக்கு ஒரு ஏக்கத்தின் உச்சத்துல இருக்கக்கூடிய இந்த மூலம் நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த மாதம் உங்களுக்கு உண்டான சில தேவைகள் நிறைவேறக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும். அது உறவுகளாக இருக்கட்டும், பினான்சியலாக இருக்கட்டும், ஒரு வேலை அலுவலகமாக இருக்கட்டும், எந்த ஒரு நீட்ஸ் இருக்கோ உங்களுக்கு அது சம்பந்தப்பட்ட சில தேவைகள் நிறைவேறுவதற்குண்டான ஒரு நேரம். அதே சமயம் பாத்தீங்கன்னா உங்களுடைய லாபாதிபதி 10ஆம் இடத்துல நீச்சமாக இருக்கிறதுனால எந்த ஒரு
தொழிலையும் ஆரம்பிக்கிற மாதிரி இருக்கிறீங்க மூலம் நட்சத்திர அன்பர்கள் அப்படின்னா அந்த இடத்துல ஒரு வருமானத்தை எதிர்பார்த்து இருக்காதீங்க. முதல்ல தொழில்ல நல்லா நடத்தணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தோடயே செய்யுங்க. கண்டிப்பாக ஏற்றங்கள் வரக்கூடிய ஒரு மாதமாக தான் இருக்க போகுது. அடுத்து பூராடம் நட்சத்திர அன்பர்களுக்கு, இந்த பூராடம் நட்சத்திர அன்பர்களுக்கு தொழில் ரீதியாக நிறைய வேலைகள் இருக்கும், ஆனா வருமானங்கள் இருக்காது. அந்த மாதிரியா தான் இருக்கும். ஏதோ அளவுக்கு அதிகமாக ஒரு 100%க்கு 200% வேலை செய்யற மாதிரி இருக்கும். ஆனா பாத்தீங்கன்னா வருமானம் பாத்தீங்கன்னா ஒரு 50% தான் இருக்கும். அந்த அளவுக்கு வருமான நெருக்கடிகளை, பொருளாதார நெருக்கடிகளை இந்த போராட நட்சத்திர நண்பர்களுக்கு இந்த மாதம் கொடுக்கறதுக்கு உண்டான ஒரு நேரம். ஏன்னா ருணரோக சத்ருஸ்தானாதிபதி லாபாதிபதி 10ஆம் இடத்துல நீச்சம் பெற்றும், உங்களுடைய ராசி அதிபதி சுகஸ்தானாதிபதி 8ஆம் இடத்துல உச்சம் பெற்றும் இருக்கிறார். இந்த 2 கிரகங்களின் டோட்டல் சேஞ்சஸ், உச்ச பெற்ற குரு, நீச்சம் பெற்ற சுக்கிரன், இது தனுசு ராசி என்பவர்களுக்கு தான் அதிகப்படியான பாதிப்புகளை கொடுக்க போகுது. அடுத்து ப்ராப்பர்ட்டி சம்பந்தப்பட்ட சில முடிவுகள் எல்லாம் நீங்க எடுக்காதீங்க. எடுத்தீங்க அப்படின்னா அதனால தேவையில்லாத குளறுபடியான சில பிரச்சனைகள் வருவதற்குண்டான ஒரு நேரம். ஒரு இடத்துல ப்ராப்பர்ட்டியை விற்கணும்னு நினைக்கும் போது ஏன்டா வித்தோம் அப்படின்ற ஒரு பிரச்சனை வரும். ஒரு இடத்துல ப்ராப்பர்ட்டியை விற்க வேண்டாம்னு நினைக்கும் போது ஐயோ விற்காம இருக்கிறதுனால இவ்வளவு பிரச்சனை வந்துருச்சோ அப்படின்ற ஒரு எண்ணம் வரும். இப்படி அந்த மனதுல ஒரு குழப்பமான ஒரு சூழ்நிலைகள் இருக்கும்போது இந்த தனுசு ராசி என்பர்கள்ல இருக்கக்கூடிய பூராடம் நட்சத்திர அன்பர்கள் இந்த மாதிரியான முடிவுகளை தவிர்ப்பது நல்லது. அடுத்து உத்திராடம் நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் நிறைய ஒரு வெளிநாட்டு வாய்ப்புகள் அப்படின்றது கிடைக்கும். வெளிநாட்டுல போய் படிக்கிறதுக்கு உண்டான விசா எல்லாம் கிடைக்கும். ஸ்டூடெண்ட் விசா எதிர்பாராத போது நீங்க அப்ளை பண்ணியிருப்பீங்க. யாராவது சொன்னாங்களே உனக்கு இந்த ஒரு ரெஃபரன்ஸ் இருக்கு அப்படின்னு சொன்னாங்களேன்னு சொல்லிட்டு அப்ளை பண்ணியிருப்பீங்க. அந்த மாதிரியான ஸ்டூடெண்ட் விசா எல்லாம் கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரமாக தான் இருக்கும். அதை வச்சு ஸ்டெப் பை ஸ்டெப்பா நீங்க முன்னேறுவதற்குண்டான ஒரு காலகட்டமும் இந்த உத்திராடம் நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் மிகவும் அருமையான ஒரு நேரமாக இருக்க போது. இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை கணிச்சு சொல்லி இருக்கிறோம். உங்களுடைய சுய ஜாதக திசாபுத்தி பலன்கள், இந்த தனுசு ராசி என்பவர்களுக்கு ராகு திசை, குரு திசை, இந்த மாதிரியான திசாபுத்திகள் இருக்கலாம். சில பேருக்கு செவ்வாய் திசை இருக்கலாம். இந்த மாதிரியான திசாபுத்திகள் என்னென்ன ஒரு பலன்களை கொடுக்க போகுது. ஏன்னா இந்த மாதத்துல குரு சுக்கிரன் ரெண்டுமே உச்ச நீச்சமாக இருக்கிறதுனால என்ன ஒரு மாற்றங்கள் கிடைக்க போகுது அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்க விருப்பப்படுறீங்க அப்படின்னா கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.